பி பார்ட்டில் 4வது கேள்வியை பாருங்கள். 4வதுல ஏ பார்ட். ஒரு பரீட்சைக்கு தோற்றிய மாணவர் குழு ஒன்று பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளது. அகிலம் என்ன? பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள். ஏ என்ன? பரீட்சைக்கு தோற்றிய பெண் மாணவர்கள். பி என்ன? பரீட்சையில் சித்தி அடைந்தோர். சரியா? இவ்வளோ தரவு தந்திக்கிறாங்க. ரைட். இப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த வெண்வரி படத்தை வரைஞ்சிக்கொள்வோம். என்ன சொல்லிக்கிறாங்க? ஏன்னு ஒன்று இருக்குது, பின்னு ஒன்று இருக்குது. அகிலம் இருக்குது. பி மட்டும் என்ன 18 தந்திக்கிறாங்க. அகிலத்துள்ளுக்கு 9 இருக்குது. சரியா? இது நிரட்டப்பட்டிருக்குது. ரைட். அடுத்து தரவு தந்திக்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஏ சமன் 60, நம்பர் ஆஃப் பி சமன் 40. இது ரெண்டும் தந்திக்கிற தரவுகள். சரியா? அதாவது ஏ 60, பி 40. சரியா? இப்போ இந்த 2 தரையும் வச்சு எங்களுக்கு இன்னும் எது செய்யலும்? இப்போ மொத்தமாக பி 40. இன்றைக்கி பி மட்டும் 18க்காக இதுக்கு என்ன வரணும்? 40லேருந்து 18 கழித்து வரணும். 40ல் 18 போனால் 22. இங்கே 22, மொத்தமாக 60. ஆகவே இந்த ஏ மட்டும் என்ன வரப்போகுது? 60லிருந்து 22 கழித்து வரப்போகுது. ஆகவே 38. எங்களுக்கு இந்த தரவுகளை வச்சு இவ்வளோ டீட்டெயில்ஸ் இந்த வெண்வரி படத்துக்கு குறித்து கொள்ள இயலும். சரியா? இப்போ முதலாவது பாட்டுக்கு போவோம். முதலாவது பாட்டில் என்ன சொல்கிறாங்க? பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை யாது? பரீட்சையில் சித்தியடைந்தவர் என்னன்னா இந்த பீண்டு குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் தரவுலே தந்திக்கிறாங்க நம்பர் ஆஃப் பி சமன் 40. ஆகவே பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் எண்ணிக்கை 40 போட்டிருந்தா அதுக்கு 1 மார்க்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் பி சமன் 40 போட்டிங்கன்னா சரி. ரைட். இதுக்கு 1 மார்க்ஸ். ரெண்டாவது கேள்வி. தரப்பட்ட வெண்வரி படத்தில் நிலற்றப்பட்ட பகுதிகள் தொடையை சொற்களில் விவரித்து தொடை குறியீட்டில் குறித்து காட்டுக. சொற்களில் விவரிக்கிறேன் என்ன? இந்த நிலற்றப்பட்ட பகுதியை சொற்களில் விவரிக்கணும். அதாவது ஏ மட்டும்தான் இதில் கேட்குது. ஏன்னா பி டச் ஆகல, அகிலத்தில் வேறு எதுவும் டச் ஆகல. இந்த ஏன்றது மட்டும். ஆனால் ஏ என்ன சொல்லிக்குது? பெண் பிள்ளைகளாம். பி என்ன? சித்தி அடைந்தவர்கள், பரீட்சையில் சித்தி அடைந்தவர்கள். அது ஏ மட்டும் சொன்ன என்ன? இந்த பி டச் ஆகல. ஆகவே ஏ மட்டும்ல வருது சித்தி அடையாத பெண் பிள்ளைகள். ஆகவே என்னது? என்னாண்டு வசனத்தில் எழுதலும்? பரீட்சையில் சித்தி அடையாத பெண் மாணவர்கள். ரைட். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அதை தொடை வடிவில் எழுதணுமாம். இந்த தொடையில் என்ன சொல்கிற? ஏ இடைவெட்டு பி. பி இதில் வரதா டச் ஆகுதா? ஏ இடைவெட்டு பின்னு என்ன? இந்த இதுவும் இந்த 2 வட்டங்களும் ஃபுல்லாக வரும். ஆனால் இன்றைக்கி என்ன வருதோ? ஏ மட்டும். இந்த பி டச்சாகவே இல்லை. ஆகவே பி டேஷ். பி டேஷ்னு என்ன? பி தவிர்ந்த ஏ மட்டும். ஆகவே அதுதான் இன்றைக்கி வரப்போகிறது. ஆகவே ஏ இடைவெட்டு பி டேஷ். ஆகவே இந்த வசனத்தை எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க, இது எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. மொத்தமாக 2 மார்க்ஸ். மூணாவது பாட்டை பார்ப்போம். மூணாவது பாட்டு என்ன சொல்கிறாங்க? பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை யாது? ஆகவே பரீட்சைக்கு தோற்றின மாணவர்கள் எண்ணிக்கை நாங்கள் காணணும். ஃபஸ்ட்டுக்கு தரவு என்ன? நம்பர் ஆஃப் ஏ பெண் மாணவர்கள் எண்ணிக்கை என்ன? 60. அதோட இதை கூட்டணும், மொத்தண்டா ஆண் மாணவர்கள் எண்ணிக்கையும் கூட்டணும். ஆகவே பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை பார்க்க போகிறோம். இப்போ ஏ 60ன்னு தெரியுமே, தரவுலே தந்துட்டாங்க. அடுத்தது என்ன? பி மட்டும் சித்தி அடைந்த ஆண் மாணவர்கள் தான் பி மட்டத்திற்கு வரப்போகுது. ஆக அது என்னவா வரப்போகுது? அதோட இதை கூட்டணும் 18. சித்தி அடையாத ஆண் மாணவர்கள் தான் இங்கே அகிலத்தொடையில் வெளியில் இருக்கிறார் 9 பேர். ஆகவே அதையும் கூட்டணும். அப்போ தானே மொத்தமாக பரீட்சைக்கு தோற்ற நாட்கள் வருவாங்க. அது 60ஓட 18ஐயும் 9ஐயும் கூட்டணும். 60ஐயும் 18ஐயும் கூட்டினா 78. 78ஐயும் 9ஐயும் கூட்டினா 87 பேர், 7 மாணவர்கள். ரைட். இதுக்கு இதை போடுறதுக்கு 1 மார்க்ஸ், கூட்டி எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ், மொத்தமாக 2 மார்க்ஸ் கொடுங்க. ரைட்.
பி பாட்டை செய்கிறதுக்கு நான் இதை அழிக்கிறேன். நாலாவது கேள்வியில் பி பாட்டை பார்ப்போம். பி பாட் 5 மாங்காய்களை கொண்ட பெட்டி ஒன்றில் 3 பழுத்தவை, எஞ்சியவை பழுக்காதவை. எல்லா மாங்காய்களும் ஒரே அளவானவை. ஒரு மாங்காய் பெட்டியிலிருந்து எழுமாறாக எடுக்கப்படுது. இத்தனை எங்களுக்கு தந்துகிறது. மொத்தமாக எத்தனை மாங்காய்க்குது? 5. அதில் 3 மாங்காய் என்னவா பழுத்தது. அப்போ மீதி எவ்வளோ? 5ல் 3 போனால் 2. ஆகவே 5 மாங்காயில் 2 இருக்குது. இது என்ன? பழுக்காதவை. இவ்வளோ என்ன? இந்த வசனத்தை வாசித்து எங்களுக்கு தரவில் எடுத்துக்கொள்ளும். சரியா? ஒரு பெட்டி இருக்குது, அதில் 5 மாங்காய் இருக்குது, 5ல் 3 பழுத்திக்குதான், இதில் 5ல் 2 பழுக்காதவை. சரியா? ஓகே. இப்போ எலுமாறாக, அதாவது நான் பார்த்து பழுத்தது பழுக்காததுன்னு செலக்ட் பண்ணாமல், பார்க்காம சும்மா பெட்டிலுக்கு கையை போட்டு ஒரு மாங்காவை எடுக்கிறேன். எடுத்தால் அது பழுத்ததாகிக்கிறது என்ன சான்ஸ் இருக்குது, பழுக்காமிக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்றது தான் இப்போ கேட்க போகிறாங்க. முதலாவது கேள்வியை பாருங்கள். பழுத்த மாங்காய் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? அப்படி கையை போட்டு ஒரு மாங்காய் எடுத்தால் அது பழுத்ததாகிக்கிறதுக்குரிய சான்சஸ் எவ்வளோ? மொத்த மாங்காய்கள் எண்ணிக்கை என்ன? 5. அதில் பழுத்த மாங்காய்கள் எண்ணிக்கை என்ன? 3. ஆகவே 5ல் 3 மாங்காய் வந்து பழுத்ததாகிக்கிறதுக்குரிய வாய்ப்புக்காகவே 5ன் மேல் 3. இது எழுதினா 1 மார்க்ஸ். சரியா? இப்போ ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? மேற்குறித்த நிகழ்ச்சிக்கான பூரணமற்ற மரவரைபடம் கீழே தரப்பட்டுள்ளது. நிகழ்தகவலை குறிக்க. இதில் நிகழ்தகவை குறிக்க சொல்லுங்க. ஒரு பூரணமற்ற மரவரைபடம் தந்திக்கிறாங்க. முதலாம் சந்தர்ப்பம், இல்லாட்டி முதலாம் தடவைன்னு போடுறேன் நான். ரைட்? இதில் தந்திக்கிறேன் முதலாம் முறை எடுத்தல்ட்டு தந்திக்கிறாங்க இதில் தரவுலே. சரியா? இப்போ முதலாவது ஃபஸ்ட் சான்ஸ் என்ன? பழுத்தவை. ரெண்டாவது பழுக்காதவை. ரைட்? இது 2 வாய்ப்பும் தான் இருக்குது. ஆகவே பழுத்தவை கிடைக்கிறதுக்குரிய சான்ஸ் என்ன? 5ன் மேல் 3. இப்போ 5ன் மேல் 3 பழுத்தவை கிடைக்கிறதுனா 5ன் மேல் 2 என்ன வைக்கும்? ஆகவே பழுக்காதவை கிடைக்கிறதுக்குரிய நிகழ்தகவு என்ன? 5ன் மேல் 2. ஆகவே மொத்தமாக 5. 5ல் 3 பழுத்ததுன்னா 5ல் 2 பழுக்காதவை வைக்க போகுது. ஆகவே இது 2ஐயும் குறிக்க போகிறீங்க. இது 2க்கும் ஒவ்வொன்று வீதம் மொத்தமாக 2 மார்க்ஸ் கொடுங்க. சரியா? ரைட். இப்போ நான் மூணாவது கேள்வியை பார்ப்போம். மூணாவது கேள்வி என்ன சொல்கிறாங்க? எடுக்கப்பட்ட மாங்காயை பெட்டியில் இட்டு எழுமாறாக மீண்டும் ஒரு மாங்காய் எடுக்கப்படுது. அதாவது எடுக்கப்பட்ட மாங்காவை திரும்ப வெளியில் வச்சுக்கொள்ளாமல் திரும்ப உள்ளுக்கு போடுறாங்க. ஆகவே பெட்டிலுக்கு திரும்ப எத்தனை மாங்காய்க்கும்? 2வது சந்தர்ப்பத்தில் எடுத்ததை திரும்ப உள்ளுக்கு போட்டாங்க. ஆகவே திரும்பியும் 5 மாங்காய்கள் தான் நீக்க போகுது. அதுலேயும் பழுத்தவை கிடைக்கும், பழுக்காதவையும் கிடைக்கும். சரியா? ரைட். அப்போ ரெண்டாவது தடவை. ரெண்டாவது தடவை எடுக்கல பழுத்தது, பழுக்காதது, பழுத்தவை, பழுக்காதவை. சரியா? முதலாவது தடவை பழுத்தவை கிடைச்சி 2வது தடவை பழுத்தவை கிடைக்கலும், பழுக்காதவை கிடைக்க மேலும். முதலாவது தடவை பழுக்காதவை கிடைத்து 2வது தடவை பழுத்தவை கிடைக்க மேலும், பழுக்காதவை கிடைக்கவே மேலும். சரியா? இதுக்குரிய நிகழ்தகவை பார்ப்போம். இப்போ முதலாவது சந்தர்ப்பம் சரி. 2வது சந்தர்ப்பத்தில் மொத்த மாங்காய்கள் எத்தனை நீக்க போகுது? ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு 2வது சந்தர்ப்பத்தில் திரும்ப போட்டுட்டு தான் திரும்ப ஒரு மாங்காய் எடுக்கிறாங்க. ஆகவே மொத்த மாங்காய்கள் எண்ணிக்கை 5 தான் நீக்க போகுது. 5ல் 3 பழுத்ததை வைக்க போகுது, 5ல் 2 பழுக்காத வைக்க போகுது. கீழேயும் அதே மாதிரி 5ல் 3 பழுக்காத பழுத்த வைக்க போகுது, 5ல் 2 பழுக்காத வைக்க போகுது. சரியா? கேட்டுகிற கேள்வி, இரு சந்தர்ப்பங்களிலும் பழுத்தவை கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஆகவே என்ன? முதலாவது சந்தர்ப்பத்திலையும் பழுத்தவை கிடைச்சி 2வது சந்தர்ப்பத்திலையும் பழுத்தவை கிடைக்கணும். ஆகவே முதலாவது சந்தர்ப்பத்தில் பழுத்தவை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? 5ன் மேல் 3. அதுலேயும் பழுத்தது கிடைச்சி 2வது சந்தர்ப்பம்டா தர 2வது சந்தர்ப்பத்திலையும் பழுத்தவை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? 5ன் மேல் 3. ஆகவே இந்த பின்னங்கள் 2 பெருக்கணும். பெருக்கிறதுக்கு பின்னங்களை இருக்கிறதுக்கு போமசி பார்க்கணுமா? தேவையில்லை. கூட்டலுக்கும் கழித்தலுக்கு மட்டும்தான், பின்னங்களை கூட்டலுக்கும் கழித்தலுக்கு மட்டும்தான் போமசி பார்க்கணும். பகுதிகள் சமப்படுத்தணும். சரியா? ரைட்.
இப்போ மேலுள்ளது மேலதோடையும் கீழுள்ளது கீழதோடையும் பெருக்கணும். இதில் சுருக்கேன்னா சுருக்கி கொள்ளணும். ஆனால் இங்கே சுருக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆகவே பகுதியை பகுதியோடையும் தொகுதியோடையும் பெருக்குவோம். ஆகவே 3 9 கீழே 5 25. இந்த சுருக்கேலுமா இல்லை, அவ்வளோதான் மேக்ஸிமம். ரைட், இதுக்குரிய மார்க்ஸ் போடுங்க. இந்த மரவரி படத்தை விரிச்சு எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ், ஆன்சர் எடுக்கிறதுக்கு 1 மார்க்ஸ், மொத்தமாக 2 மார்க்ஸ். அவை பி பாட்டுக்கு மொத்தமாக 5 மார்க்ஸ், ஏ பாட்டுக்கு மொத்தமாக 5 மார்க்ஸ். அவை டோட்டலாக 4வது கேள்விக்கு 10க்கு எத்தனை டோட்டல் பண்ணி போடுங்க.